நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும். இந்த வீடியோவில் 80 வயது முடிந்த ஓய்வூதியம் வாங்கும் சீனியர் சிட்டிசன் பென்ஷனர்களுக்கு சிறப்பு சலுகைகள், குறிப்பாக அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய அனைத்து பென்ஷனர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சிறப்பு சலுகைகள் பற்றிய அறிவிப்புகளையும் அதற்கான வழிமுறைகளையும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் வயதின் அடிப்படையில் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு அதிகப்படியான சலுகைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் 80 வயது முடிந்த 80 வயது நிறைவடைந்த எந்தெந்த ஓய்வூதியர்கள் எந்தெந்த பென்ஷன்தாரர்களுக்கு என்ன வகையான சலுகைகள் வழங்கப்படும், இதன் மூலமாக கூடுதல் ஓய்வூதியம், அதிக ஓய்வூதியம், உயர் பென்ஷன் பெறுவதற்கான வழிமுறைகள் உள்ளதா, ஓய்வூதிய கொடுப்பனவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுகிறதா என்பது பற்றிய முழு விவரங்கள் இதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிற முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லாத்தையும் டைரெக்டாக கிடைக்கும். ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. வங்கியில் கிடைக்கக்கூடிய சலுகைகள், கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கான சலுகைகள் வயதின் அடிப்படையில் வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் மத்திய அரசு ஓய்வூதியம் பெறுபவர்கள் தங்களது 80, 85, 90, 95 மற்றும் 100 வயதுகளை எட்டியவுடன் அவர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும். சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் பென்ஷன் 2021 விதிகளின்படி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சூப்பர் சீனியர் சிட்டிசன்களாக மாறிய பிறகு, அதாவது 80 வயதை நிறைவு செய்த பிறகு ஏற்கனவே வழங்கப்படும் ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவுடன் கூடுதல் ஓய்வூதியம் அல்லது கூடுதல் கருணை கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும். சூப்பர் சீனியர் பென்ஷன்தாரர்களுக்கான கூடுதல் ஓய்வூதியம் 80 வயதிற்கு பிறகு ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிகரிக்கப்படும். அதன்படி 80 வயது முதல் 85 வயது வரை அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் 20% அதிகரிப்பு. 85 வயது முதல் 90 வயது வரை அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் 30% அதிகரிப்பு. 90 வயது முதல் 95 வயது வரை அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் 40% அதிகரிப்பு. 95 வயது முதல் 100 வயது வரை அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் 50% அதிகரிப்பு. 100 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் 100% அதிகரித்து வழங்கப்படும். இதன் மூலமாக மத்திய அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய அனைத்து பென்ஷனர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கும் 80 வயதிற்கு பிறகு ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை 10% கூடுதல் ஓய்வூதியம் அதிகரித்து வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இதை பார்த்தீங்கன்னா தற்போது சில வகையான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலமாக நாடாளுமன்ற குழு ஒரு குறிப்பிட்ட ஒரு பரிந்துரையை முன்வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது 80 வயதில் கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்குவதை 65 வயதாக குறைக்க வேண்டும் என்றும் சில பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி, கூடுதல் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய நடைமுறைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள், வேறேனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா வீடியோ டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.